தீபாவளி என்றால் என்ன, ஏன் கொண்டாடப்படுகிறது? வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது நம் இதயத்தை ஒளியால் நிரப்பும் அந்த அழகான திருவிழா தீபாவளியை பற்றி. தீபாவளி என்ற சொல் தீபம் பிளஸ் ஒளி என்பதிலிருந்து வந்தது. ஒளிகளின் வரிசை. இது நமக்கு நினைவூட்டுவது இருளை அகற்றி நன்மை பரப்பும் ஒளியை நம்முள் ஏற்றுவோம் என்பதையே. தீபாவளி பல்வேறு காரணங்களுக்காக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் அதன் மூல செய்தி ஒன்றே, நன்மை எப்போதும் தீமையை வெல்லும் என்பதே. வட இந்திய மரபில் இது ராமர் அயோத்திக்கு சென்று திரும்பிய நாள். ராவணனை வென்று 14 ஆண்டுகளுக்கு பிறகு ராமர், சீதா, லக்ஷ்மணர் அயோத்திக்கு திரும்பினார்கள். அவர்களை வரவேற்க மக்கள் வீதிகள் முழுவதும் தீபங்களை ஏற்றி ஒளி பரப்பினார்கள். அதனால் இதை ஒளியின் திருநாள் என்று அழைக்கிறார்கள். தென்னிந்திய மரபில் இது நரகாசுரன் அழிந்த நாள். இறைவன் கிருஷ்ணர் அசுரனை, தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டினார். அந்த வெற்றியை மகிழ்ச்சியுடன் மக்கள் கொண்டாடினர். அதனால்தான் இன்று வரை நாம் தீபங்களை ஏற்றி மகிழ்கிறோம். அதே நாளில் மகாலட்சுமி தேவிக்கு பூஜை செய்யும் மரபும் உண்டு. அவர் செல்வம், வளம், நற்பேறு அளிப்பவர். வீடுகளை சுத்தம் செய்து விளக்குகளை ஏற்றி தேவியை வரவேற்பது பொருளாதார செல்வம் மட்டுமல்ல, மன அமைதி மற்றும் ஆன்மீக செல்வத்தையும் குறிக்கிறது. அதனால் இவையெல்லாம் ஒரே செய்தி. ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரே ஒளி இருக்கிறது. அந்த ஒளி அறியாமையை களைந்து நன்மையை பரப்ப வேண்டும் என்பதே. தீபம் என்பது அறிவின் அடையாளம். இருள் என்பது அறியாமை. தீமை என்பது கோபம், பொறாமை, பேராசை. அந்த இருளை அகற்றி நம் இதயத்தில் அன்பு ஒளியும் பரவட்டும். தீபாவளி நாளில் வீடுகளை சுத்தம் செய்து அலங்கரித்தல், அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளித்தல், புதிய ஆடைகளை அணிதல், தீபமேற்றி பூஜை செய்தல், பட்டாசு வெடித்தல், இனிப்புகளை பகிர்தல், உறவினர்களை சந்தித்தல், இதையெல்லாம் வெளிப்புற மகிழ்ச்சி மட்டுமல்ல, உள்ளத்தை குளிர்விக்கும் ஒளியின் அனுபவம். இருளிலிருந்து ஒளிக்கு செல், தீமையிலிருந்து நன்மைக்கு செல், அறியாமையிலிருந்து அறிவுக்கு செல். இதுவே உண்மையான தீபாவளி. அனைவருக்கும் என் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.